நாள்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்று மகளிர் திருநாள் என்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமக்கென்று ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் இந்த உலகத்தில் படைத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த நாளையும் இந்த நிமிஷத்தையும் நம்மை காண செய்திருக்கிற நம்ம தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவர்களா இருக்கிறோம். இது ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு நம்ம பல பேருக்கு தெரியாது. சர்வதேச மகளிர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஒருத்தரை பார்த்து நம்ம விஷ் பண்ணிக்கிறோம். ஆனா ஏன் நம்ம கொண்டாடுறோம், உலகத்துல இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இது 1808, அதாவது 18ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும். அது கூட மறுக்கப்பட்டதுனால பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட இல்லை அப்படின்றதுனால அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை கிளாரா ஜெட்கின் அப்படின்றவங்க போராடி இந்த நாளை நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இது உலக பிரகாரமான சரித்திரம். இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு நம்ம உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும், காலேஜ், ஸ்கூல், வேலை ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த கொண்டாட்டம் நடைபெறுது. ஆனால் நம்முடைய சபையில் நம்முடைய போதகர் நம்மளை ஏன் பெண்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய சபையில் பெண்களோட பங்கு மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. நம்முடைய சபையில் ஆதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சகோதரனுடைய ஜெபம், அவங்களோட கடின உழைப்பு, சரீர பிரயாசம், ஃபினான்ஷியலாக அவங்க பண்ணுற சப்போர்ட் எல்லாத்தையும் நினைக்கிற வண்ணமாக தான் நம்ம இப்போ விமென்ஸ் டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். தயவுசெய்து யாரும் இது உலக பிரகாரமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. நம்முடைய சபையில் அநேக பெண்கள், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துருக்கேன், நிறைய ஆன்டிமார்கள் கண்ணீரோட சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறதும், சபைக்காக தங்களுடைய முழு பலனையும் ஒப்பு கொடுக்கிறதும், அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலை, ஆலயம் பெருக்கிறதுல இருந்து எல்லாம் கிளீன் பண்றது, சமையல் வேலை எல்லாவற்றையும் ஜெபம்னு சொன்னா சகோதரி சொன்ன மாதிரி பெண்கள் பக்கம் தான் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்முடைய சபையில காணப்படுகிறது. நிறைய பேர் நான் பேர் சொல்லலாம், ஆனா சொன்னா மற்றவங்க பேரை விடுறதுனால நான் பேர் சொல்லல. மற்றபடி நிறைய பேர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நிறைய ஆன்டிமார்கள் அவங்கெல்லாம் பெருக்கிறது, துடைக்கிறது, ஞானஸ்நான தொட்டி கழுகிறது, இப்படி நிறைய காரியங்களை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இது எல்லாமே பெண்களாகிய நம்முடைய தாய்மார்கள் செய்த காரியங்கள். அதை நாம் நினைவு கூறும் வண்ணமாக தான் ஒரு சகோதரிகள், அதாவது சர்வதேச மகளிர் தினத்தை நம்முடைய பேர்ம்ப ஜெபாலயத்தினுடைய மகளிர் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மற்றபடி உலக பிரகாரமா கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடலாம். அவங்கள நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, நம்முடைய தாய்மார்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க நம்முடைய சபைக்காக என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறதுக்காக தான் இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சகோதரிகள் நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு சகோதரியை பற்றி பேசலாம், ஒரு அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வயலட் அம்மாவுடைய வளர்ப்பு, ரெவரண்ட் டாக்டர் வாட்சாரோன், ரெவரண்ட் டாக்டர் ஜெட்சன் அவங்களோட ஊழியம், அதாவது நம்ம தலைமை போதகர், அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்காதது எதையும் நான் சொல்லி கொடுத்துட முடியாது பெருசா. அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, உலக பிரகாரமாக இருக்கிற நிறைய ஊழியக்கார பெண்மணிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நம்ம பிள்ளைங்க எல்லாருமே யூடியூப்ல இப்போ தட்டின உடனே வந்துடுது. அதனால அதுவும் நான் ட்ராப் பண்ணிட்டேன். கடைசியாக என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்முடைய பேரின்ப ஜெபாலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்தாபகர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபகர் திருமதி வயலட் ஆரோன் அம்மா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம். அப்போ ரெவரண்ட் டாக்டர் வாட்சாரோன் ஐயா அவர்களும் இந்த ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய சகோதரி திருமதி வயலட் ஆரோன் அம்மையார் அவர்கள். அவங்க யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு பாடகி. அதை பற்றி நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை, எதுவுமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்கள பற்றி ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். வயலட், அதாவது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வயலட் அம்மாவை அவ்வளவா தெரியாது. நான் சின்ன பிள்ளையா, அதாவது 1985 ஆண்டே அவர்கள் கர்த்தருக்குள் பிரவேசிச்சதுனால நிறைய பேருக்கு அவங்கள பற்றின ஒரு அறிமுகம் இல்லை.
ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஒரு தாய் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு இந்து குடும்பத்தில், ஒரு இந்து வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் அவங்க பிறந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் 12வது வயதில் அவங்க படித்த ஸ்கூல் அவங்கள ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக மாற்றுச்சு. அவங்க ஒரு ரகசிய கிறிஸ்தவராக மட்டும்தான் அவங்களால அந்த டைமில் வாழ முடிஞ்சுது. ஆனால் நாள் கடக்க கடக்க அவங்கள திருமண வாழ்க்கை எல்லாம் முடிந்து அவர்கள் வரும்போது ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்ததுனால கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்தாங்க. அவங்க எப்படி அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரிக்டான மதர். இப்போ இருக்கிற மதர் மாதிரி பிள்ளைங்க கேட்ட உடனே ஒரு 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 பிஸ்கட் பேக்கெட் கேட்டால் நம்ம தாய்மார் தகப்பன்மார் என்ன செய்கிறோம், 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட தாய் கிடையாது. அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஒரு பொருள் கேட்டால் கூட நீ போய் முழங்கால் படிடு, கர்த்தர் உனக்கு தருவார், அவ்வளோதான் அவங்களோட பதில். அப்படி தான் அவங்க பிள்ளைங்களை வளர்த்தாங்க. அதனால அவங்க பிள்ளைகளே ஒரு பக்திக்குரிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாகத்தான் அவங்க பிள்ளைகளை வளர்த்தாங்க. அவங்க பிள்ளைகள் அவங்க அதாவது எப்படி சொல்கிறது, அன்பு காட்டினாங்க, அவங்க அன்பு செலுத்தினாங்க, எல்லாமே இருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் காட்ட வேண்டிய அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால அவங்களோட பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவங்க எல்லாருமே காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். மகன்களுடைய குடும்பங்கள் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு 2 மகன்கள். மகன்களுடைய குடும்பங்கள் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தது. பல வருடங்களுக்கு கூட்டு குடும்பமாக தான் இருந்தது. அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு அவர்கள் ஒரு பெரிய காரணமாக இருந்தாங்க. கூட்டு குடும்பம்னா எவ்வளோ பிரச்சனை வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரு பாகுபாடு பார்க்காம, இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கே 2 பிள்ளைங்க இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கும், அப்படி எந்த ஒரு பாகுபாடுமே அவங்கக்கிட்ட கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும் ஒன்றா நடத்தி குடும்பங்கள், பேர பிள்ளைகள், அப்படி நாங்கள் ஒரு 5 பேர பிள்ளைகள் இருந்தோம். அவங்களுக்கு பேர பிள்ளைகள் என்று ஒரு கூட்டு குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்தினாங்க. அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, யார்கிட்டையுமே எந்த டிஃப்ரென்ஸையுமே அவங்க காட்ட மாட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பொருள் வாங்கினா கூட அவங்களே வாங்கணும், அவங்க மேற்பார்வையில் தான் அந்த பொருளே வாங்கணும். ஏன்னா ஒருத்தர் கூடுதலாகவும் ஒருத்தர் குறையவும் வாங்கிட்டா டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதனால அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா 2 பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாமே. அதுதான் குடும்பத்தில் விரிசல் வராமல் இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்பட்டது. அதே மாதிரி ஊழியம்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஏகப்பட்ட பாடல்கள், உலக பிரசித்தி பெற்ற பாடல்கள்லாம் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின பாடல்கள் இன்னைக்கும், அவங்க இறந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாயும் இன்னும் அவருடைய பாடல்கள் நம்ம சபையில் மட்டும் இல்லை, நம்ம சபையில் நம்முடைய அம்மா அதனால நம்ம பாடுறோம் அப்படின்ற கணக்கு இல்லை. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி எந்த சைடில் போனாலும் திருமண வீடுனா அவங்க பாடல்கள் இல்லாத வீடே கிடையாது. துக்க வீடுனா அவங்க பாட்டு இல்லாத சிங்கார மாளிகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பாடல் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரியாக அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். அவங்க நமக்கு தாயாக இருக்கிறது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம். நான் வயலற்றம்மா சபையில் மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு பெருமையான காரியமாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நம்முடைய பைபிளில் தமிழில் படிக்கும்போது முத்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதே ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ரூபீஸ் அப்படின்னா அது ஒரு மினரல், ஆக்சுவலாக டைமண்ட் மாதிரி, அதுவும் ஒரு கல். தமிழில் எக்ஸாக்டாக பார்த்தோன்னா மாணிக்க கல் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ரூபீஸோட குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது மிகவும் கடினமாக காணப்படக்கூடியது. எப்படி டைமண்ட் கட் பண்ணுறதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ரூபீஸும் கட் பண்ணுறதே கஷ்டமா. அதே மாதிரி உலகில் மிகவும் மதிப்புமிக்க, எல்லாராலும் விரும்பப்படத்தக்கதான ரத்தின கற்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். அதோட கலர் என்ன அப்படின்னா டீப் ரெட் கலர், சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே ஒரு சின்ன தூசி பட்டா கூட அதோட அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படியே மறைஞ்சிருமா, அது அப்படியே கலர் மங்கி போயிடுமா.
அந்த மாதிரி தன்மை உடையது. ஆனால் இதை ஏன் பெண்களுக்கு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஸோ உலகத்திலே காஸ்ட்லி, ரொம்ப விலை மதிப்பில்லாதது, ரொம்ப நம்ம எல்லாராலும் விரும்பப்படத்தக்கது அப்படின்னு சொல்ற அந்த ரூபீஸ், அதை விட நாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு மதிப்பில்லை நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ அந்த முத்துக்களுடைய விலையை விட இன்னும் அதிகமான விலையேற பெற்றவள் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முத்து. ஹல்லேலூயா. எல்லாம் என்கிட்ட ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ரூபீஸ். அப்போது இங்கே ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பெண்கள் என்ன செய்வாங்க, ஆண்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் உட்கார்ந்தா கூட பெண்கள் என்ன சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம், விடுங்க, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமான வார்த்தை பெண்கள் வாயிலிருந்து வருமா? நம்ம எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, அது வரும். ஏன்னா அவர்கள் உறுதியானவர்கள். எப்படி இந்த ரூபீஸை போல, இந்த மாணிக்க கல்லை போல அவர்கள் உறுதியானவர்கள். அப்போ பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் பெண்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், பலவீன பாண்டம் அப்படின்னு போட்டிருக்கு, நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பலவீன பாண்டம் தான் ஃபிசிக்கலி, ஆனால் அவங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் அழகாக நடத்துவாங்களாம் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சரீர பிரகாரமாக பலவீனமானவர்கள். ஏன் அப்படின்னா, எப்படி பெண்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா, இது ஆண்டவரோட படைப்பு. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது ஆதாம படைக்கும்போது மண்ணை எடுத்து உண்டாக்குனார். அதே ஏவாளை படைக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான எலும்பு எடுத்து படைச்சார். அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிசிக்கலாக நம்ம வீக்கு தான், நம்ம சரீர பிரகாரமாக நம்ம வீக்கு தான். ஆனால் மென்டலி நம்ம எப்படின்னா ஒரு முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்போம். அல்லேலூயா. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஆப்பிரிக்காவில் எர்ட்ரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசினாங்க. அதில் என்ன சட்டம் அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு ஆண் 2 பெண்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே ஒரு சில காரணங்கள்னால, அதாவது யுத்தங்கள் நிறைய நடந்ததுனால ஆண்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதனால ஆண்கள் 2 பெண்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உண்டாயிருக்கு. அதை முதல் மனைவி எதிர்த்தா அவங்களுக்கு ஜெயிலாம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் பைபிள் படி ஆண்டவர் அதை அனுமதிக்கலை. ஒன்று தான் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் தலையில் என்ன வச்சிருக்காரோ அந்த ஒன்று தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் பரவாயில்ல, சகோதரிகள் மறக்கலை. சகோதரர்கள் மறந்துட்டாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. மறக்காதீங்க, கடைசி வரைக்கும் உங்கள் தலையில் அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது. ஆனால் அதனால அது குறைவாக ஆண்டவர் யாருக்குமே வைக்க மாட்டார். ஆண்டவர் எதையுமே ஒரு நோக்கம் இல்லாமல் செய்கிற தேவன் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஆராய்ச்சி பண்ணால் அப்படி ஒரு சட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அது புரளி அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அதே மாதிரி அந்த ரூபீஸ் டீப் ரெட் கலரில் இருக்குமா. இந்த ரெட் கலர் எதை குறிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வடித்து கொடுத்ததான அந்த ரத்தம், சிவப்பு நிறம், அந்த இரத்தத்திலே நாம் தோய்த்து வெளுத்தவர்கள். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ஸ்ட்ராங்கானவங்க. ஆண்டவருடைய இரத்தத்தில் நாம் மூழ்கி இருக்கோம். அந்த இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் ரூபீஸ் ரெட் கலரில் இருக்கு. அதை ஆண்டவர் நமக்கு ஈக்குவலாக ஒப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி சில மருத்துவ குணங்களும் அதற்கு உண்டாம். என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தா, இருதயத்தையும் நம்ம எமோஷன்ஸ், நம்ம உணர்ச்சிகளையும் அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை அந்த ரூபிக்கு உண்டாம். ஸோ அதே மாதிரி இதே மாதிரி தான் நம்முடைய பெண்களும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதுக்கு அழகாக அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள். இதை விட, அந்த ரூபியை விட நாம் விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையில்
நாம் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். அதே மாதிரி அதே வசனத்தில் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் ஜென்ரலாக சகோதரின்னு சொல்லலை, குணசாலியான ஸ்திரீ. அந்த குணசாலியான ஸ்திரீ யாரு அப்படிங்கிறத மட்டும் ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி நான் முடிச்சிடுறேன். புற அழகு அவசியமே கிடையாது. நம்ம எவ்வளோதான் மேக்கப் பண்ணாலும் நம்ம ஒரிஜினல் தான். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்முடைய தலைமை போதகர், நம்ம பிள்ளைங்க நார்மலாக பார்த்தாலே அழகாக இருக்குது, ஆனால் கல்யாண மேடையில் பார்த்தா இப்படி இழுத்து அப்படி இழுத்து, நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, ரொம்ப அசிங்கமாக மூஞ்சியை வச்சுருக்கு அப்படின்னு. அதனால் புற அழகு நமக்கு தேவையே இல்லை. தயவுசெய்து சகோதரிகளே, புற அழகுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதில் யூஸே கிடையாது. புற அழகை ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. நம்முடைய இருதயத்தினுடைய அழகை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதை நீதிமொழிகள் 31:30 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டியதா இராமல் என்று 1 பேதுருல கூட ஒரு வசனம் இருக்கு. அதே மாதிரி அடுத்தபடியாக, அதாவது நீங்கள் நீதிமொழிகள் 31 எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம வேறு எந்த ஒரு மொபைல் சர்ச்சோ இல்லை யார்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அந்த 31 மட்டும் படித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நேரமின்மையினால நான் அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்பகத்தன்மை, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். புருஷன் மனைவியை நம்பணும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு சந்தேகம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும், அது புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்தவர்கள் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே மாதிரி 31 வசனத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கணவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பெண்களாகிய நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, நன்மைகளை நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே மாதிரி இப்போது ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிகிட்ட எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சகோதரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இப்படி தான்க்கா எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னு ஆரம்பித்தாங்கன்னா தயவுசெய்து அந்த இடத்த விட்டு தூரம் போயிடுங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்தது அவங்களுக்கு கை கால் விளங்கலை, அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க நம்மளை மன சோர்வடைய பண்ணுவாங்க. தயவுசெய்து அதை செய்யவே செய்யாதீங்க. நம்மகிட்ட பேசுகிறவங்களுக்கு என்கரேஜிங் வேர்ட்ஸ் கொடுங்க. இல்லை சரியாயிடும், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்குற சகோதரிகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். தயவுசெய்து யாரையும் அவங்கள மனசு நோகிற அளவுக்கு, அவங்களோட நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு தயவுசெய்து யாரும் பேசிடாதீங்க. அதே மாதிரி கடின உழைப்பு, அது நான் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைகளை செய்கிறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் 31 வசனத்தில் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். சோம்பேறியின் அப்பம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதை சர்ச் பண்ணும்போது பார்த்துறேன், ஒரு டிஷ்ஷு பேர் இருக்குது, சோம்பேறி சிக்கன். சிக்கன் செய்கிறதுல என்ன சோம்பேறித்தனம்னு எனக்கு தெரியல, அது என்ன ரெசிபின்னு நான் பார்க்கல, ஆனால் டிஷ்ஷு பேரை மட்டும் பார்த்தேன். அந்த மாதிரி சோம்பேறியான வேலைகள்லாம் நம்மளுடைய சகோதரிகளுக்கு வேண்டாம். நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே மாதிரி கடைசியாக ஞானம், 31 வசனத்தில் பார்க்கும்போது தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பேசுறதுல எப்பவுமே ஒரு நிதானத்தை காட்ட வேண்டும். அடுத்தவர்களுடைய மனம் புண்படக்கூடாது, அடுத்தவர்களை நாம் ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம பேசிடக்கூடாது. எப்பவுமே யோசிச்சு பேசுறவங்களா நாம் காணப்படுவோமே, ஆனால் நம்மளோட பேச்சில் ஞானம் விளங்கும் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீதிமொழிகள் 31 27, 28 அந்த கடைசி வசனங்களை நாம் வாசிக்கும் போது மகிழ்ச்சியான மற்றும் சமாதானமான வீடாக நம்முடைய வீடு மாறும் என்று நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி வீட்டு தலைவன் எல்லார் முன்னாடியும் மதிப்பாக இருப்பாங்க. நியாயாசனத்தில் உட்காருவாங்களாம் நம்மை சார்ந்த நம் வீட்டு ஆண்கள், அதாவது கணவன் நியாயாசனத்தில் உட்காருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம வீட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பெண்கள் கணவனை கூப்பிடுறதே ரொம்ப அழகாக கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி. அல்லேலூயா. நம்ம பெண்கள் யாரும் அப்படி கூப்பிடலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தயவுசெய்து அப்படி கூப்பிடுறவங்க யாராவது இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் அதை விரும்பலை. கணவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். இன்னைக்கு போய் கூப்பிட்டு பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும்
மேற்பட்டவள். எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ குணசாலிகள் இருக்காங்க. ஆனா என்னோட மனைவி எல்லாரிலும் மேற்பட்டவள் அப்படின்னு நம்மோட ஹஸ்பண்ட் சொல்றாரா அப்படின்னு இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லலை அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்காக ஜெர்லின் சிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் சண்டைக்கு போயிடாதீங்க, அப்புறம் நாளைக்கு அவங்க என்ன திட்டுவாங்க. அதனால நீங்க அது நம்மளோட நடக்கையினால நம்ம அவங்கள அப்படி சொல்ல வைக்கலாம். கடைசியாக பிள்ளைகள் என்ன சொல்லணும்? அவள் எழும்பி அவள் பாக்கியவதின்னு சொல்லணுமா. எத்தனை பிள்ளைகள் எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி நம்ம வாழணுமா. ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் பிள்ளைங்களுக்கு. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரும். அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்ம பார்த்து சொல்லணும், என்னோட அம்மா தங்கமானவங்க, என்னை எல்லா விதத்துலையும் பார்த்துப்பாங்க, அவங்கள மாதிரி ஒரு நியாயமானவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தன் தாயை பார்த்து எனக்கு கிடைச்ச அம்மா எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லணுமா. ஆனால் அதை நாம் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய தாயை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் அன்பானவங்க. இதுக்கு நான் தனியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க. அல்லேலூயா. அதனால என்னுடைய தாய் அதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருடைய மனம் நோக அவங்களுக்கு பேச தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஜெப வீராங்கனை. யாராவது ஒரு வேளை நான் பார்த்துருக்கேன் அவங்கள, அதோடையும் என்னுடைய தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு யாராவது ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா அதை பற்றியே தான் அவங்க திரும்ப பேசுவாங்க. அது அவங்க மனசில் அது ஒரு பாதிப்பாக உருவாகுது. ஐயோ என் பிள்ளைங்க, அதாவது எங்கள் 3 பேர் பிள்ளைங்களை மட்டும் நான் சொல்லலை, சபையே அவங்க பிள்ளைங்களாக தான் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம அனைவருக்கும் அவர்கள் தாயாக காணப்படுறதுனால அவங்க மனசில் ஒரு பாரம். திருப்பி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்காங்க. அவங்க ஜோம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அழுது ஜோம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அதே மாதிரி அவங்க மாமனாரிடம் கூட ரொம்ப ஒரு மரியாதையோட கடைசி, அதாவது என்னுடைய பாட்டி அவங்களோட மாமியார் கடைசி நொடியில் கூட அவங்க முகம் அவங்க முன்னாடி நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, நான் சொல்லணும்னா நிறைய நேரம் ஆயிரும், அதனால நான் அதுக்குள்ளே போகலை. அதே மாதிரி தான் அவங்களுடைய மாமனாரும். இது தவிர மாமியாருடைய சகோதரி, மாமியாரை பார்க்குறதே கஷ்டங்க, எப்படிங்க அவங்க ஆளுங்களெல்லாம் பார்க்குறது அப்படின்னு இருக்கிற இந்த காலத்தில் அவங்களோட சகோதரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாக்கியம் பாட்டி இருந்தாங்க. அவங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்கள கவனிச்சதில் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அப்போ இந்த வசனத்துக்கு என்னுடைய தாய், அதாவது நம்முடைய தாய் அதற்கு உதாரணமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு கேள்வியோட போகலாமா? என் பிள்ளை என்னை பற்றி என்ன சொல்லும்? சகோதரர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய தாய் அல்லது என்னுடைய தகப்பன் நேர்மையானவர், என்னுடைய தாய் என் தகப்பன் எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம், எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் சொல்லுவாங்களா? நாம் எழும்பி நிற்போமா? இந்த கேள்வியோடு நாம் எழும்பி நிற்போம். என்னை பற்றி என்னுடைய கணவர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய தாய் என்ன நினைக்கிறாங்க, என் தகப்பன் என்ன நினைக்கிறாங்க? இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு மற்றவர்களை மாதிரி நம்ம கொண்டாடிட்டு போகிறவங்க இல்லை, ஒரு சிந்தனையோடு கூட நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம். ஒவ்வொருவரும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவி என்னை பற்றி என்ன சொல்ல போறா, என்னுடைய பிள்ளைகள் என்னை பற்றி என்ன சொல்ல போறாங்க என்று ஒவ்வொருவரும் நாம் அந்த கேள்வியை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கிறேனா? என் கணவனுக்கு நான் நல்ல மனைவியாக இருக்கிறேனா? என் மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இருக்கிறேனா? என் தாய் தகப்பனுக்கு நான் நல்ல பிள்ளையாக இருக்கிறேனா? நல்ல மகளாக இருக்கிறேனா? நல்ல மகனாக இருக்கிறேனா? அப்பா, எங்களை உணர்த்துங்கப்பா. எங்களிடத்துல கடின உழைப்பு இல்லையா? எங்களுக்கு சொல்லுங்கப்பா. அப்பா பிதாவே, எங்களுக்கு தாராள மனப்பான்மை இல்லையா? எங்களுக்கு உணர்த்துங்கப்பா. நாங்கள் நன்மை செய்யலையா? எங்களுக்கு உணர்த்துங்கப்பா.
நம்பிக்கை தன்மை எங்களுக்கு உண்டாகணும் ராஜாவே. புற அழகை நீர் பார்க்கிற தெய்வம் இல்லை ராஜா. அப்பா பிதாவே, உள்ளான அழகை நீர் பார்க்கிறவர் அப்பா. உள்ளான அழகை நீர் பிரியப்படுகிற தேவன் ராஜாவே. அப்பா எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் எங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நாங்கள் எங்களையே ஒரு கேள்வி கேட்குறோம். நீங்களே இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய பரிசுத்த பாதை எப்படி இருக்கிறது? நான் பிறருக்கு மாதிரியாய் இருக்கிறேனா? பிறர் மதிக்கத்தக்க விதமாய் நான் வாழ்கிறேனா? பிறர் என்னை குறித்து குறை சொல்லாத அளவுக்கு நான் வாழ்கிறேனா? நினைப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஒரு நிமிடம் உட்காருவோம். இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கணும். இதை கண்டிப்பா மறந்துடாதீங்க. வீட்டுக்கு போகும்போது இந்த கேள்வி உங்கள் மனசுல கண்டிப்பா வரணும். நான் எப்படி வாழ்றேன்? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இப்பொழுது கடைசியாக இறுதி ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய தலைமை போதர் அம்மா அவர்கள் இங்கே வந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து இறுதி ஜெபம் செய்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக வழி அனுப்பும்படி அவர்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய நாள். இன்னைக்கு சகோதரிகள் நாங்கள் எங்கேருந்து வந்தோம்? இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லிடலாம் எல்லாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரையிலேயும் ஆண்டவரே அப்பா, எங்கள் அன்பு பிள்ளைகள் சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆராதித்ததான ஆண்டவரே, உம்முடைய ஆராதிக்க கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே அன்பின் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மகளிர் தினத்திலே கர்த்தாவே நாங்கள் சகோதரிகளாக தாய்மார்களாக சேர்ந்து ஆண்டவரே எங்கள் அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூட கர்த்தாவே அப்பா என் தேவனுக்கு ஆண்டவரே நன்றி செலுத்தி கர்த்தாவே ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தில் சபையில் ஆண்டவரே சமுதாயத்தில் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஒரு விளக்குகளாய் காணப்படும்படியாக ஒரு பிரகாசிக்கிற அனுபவத்திலே காணப்படும்படியாக ஆண்டவரே வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களின்படி ஆண்டவரே இருதயத்தில் மறைந்திருக்கிறதான சாந்தம் அமைதல் உள்ளதான ஆண்டவரே எல்லா விதமான நற்குணங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எங்களை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே முத்துக்களை பார்க்கலும் ஆண்டவரே விலை உயர்ந்தது என்று கர்த்தாவே அப்பா சகோதரிகளாகிய ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே முத்துக்களை பார்க்கலும் ஒரு உயர்ந்த அனுபவத்தில் ஒவ்வொரு சகோதரிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எங்கள் சபையில ஆண்டவரே வல்லமையான காரியங்களை செய்து கர்த்தாவே இன்னும் யார் யார் பலவீனத்தோடு ஆண்டவரே சமாதான குறைவுகளோடு ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு ஆசீர்வாத குறைவுகளோடு காணப்படுகிறார்களோ
ஒவ்வொரு குடும்பத்தில் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் கிருபை ஒவ்வொருவரோடும் கூட சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் காட்டின எல்லா அன்பிற்காகவும் உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.